சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ட் 2 ஆர்எஸ் அகர்வால் புக்கில் உள்ள சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸைஸ் ப்ராப்ளம்லாம் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஈஸியாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வீக்கெண்ட் சேனலில் வணக்கங்கள். புதுசாக வீக்கெண்ட் சேனல் பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக போடுற வீடியோலாம் நோட்டிஃபை ஆகும். மோஸ்ட்லி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் ஆர்எஸ் அகர்வால் புக் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. அதில் இருக்க கொஷின்ஸே அப்படியே வரும்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்ட் பார்ட் 2ல் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் எடுத்திருக்கேன். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஆர்எஸ் 68,000க்கு அட் ரேட் வந்து 16 2/3க்கு வருஷத்துக்கு கவுண்ட் பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க. பட் வந்து இங்கே மந்த்து தான் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பண்ணலாம்? இது டேரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இங்கே இருக்குது. அது மட்டும் என்னென்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ எஸ்ஐ தான் கேட்டிருக்காங்க. இது வந்து பி 68,000 இன்ட்டு இதை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 16 3 பார்த்தீங்கன்னா 48 வருது. 48 + 2 50 50/3 ப்ளஸ் இன்ட்டு 9 மந்த்னா 9/12 பெர் ஆனம்க்கு தான் இங்கே கால்குலேட் பண்ணுறாங்க. இங்கே மந்த்து கொடுத்துருக்கனால நம்ம பெர் ஆனம்க்கு மாற்றிக்கணும். 100 கேன்சல் ஆகிடுது. 1 டைம் 3 டைம் இது 6 3 4 0 3 1 இங்கே கேன்சல் பண்ண வேணாம். 3 4 0 அப்படி இருக்கட்டும். 25ல் பண்ணலாம். ஏன்னா 3 இதுக்கு மேலே $850 வருது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டேரெக்டான கொஷின். பட் வந்து இங்கே மந்த்தை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மந்தில் கேட்டிருக்காங்க. அதை டிவைட் பை 12ன்னு போட்டால் முடிஞ்சிடுது. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 3000. அது ரேட் கொடுத்துருக்காங்க. பெர் ஆனம் ஃபார் த பீரியட் ஆஃப் இதுவும் அது மாதிரி பாருங்களேன். இதை வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து குட்டியாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபெப்ரவரி ஏதாவது ஒன்று நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். Feb 4 கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா 18 தேவையில்லை. அப்போ Feb 5லேருந்து இப்போ கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இது லீப் இயர் இல்லை. அப்போ வந்து 28 டேஸ் தான் வரும். 28 - 5னா 23. ஏப்ரலில் வந்து 31. இதில் வந்து 18. ஏன்னா நம்ம 4 கன்சிடர் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா 12 4 72 வருது. சரி, 4 தான் கேன்சல் பண்ணணும். அப்போ வந்து 73. ஓகேவா? இப்போ எஸ்ஐ வந்து இப்போ 72 டேஸ் தான் வருது. டேஸை வந்து இயரை கன்வெர்ட் பண்ண கீழே டிவைட் பை 365 போட்டுக்கணும். 3000 இன்ட்டு இது 25/5 4 273/365. அவ்வளோதான். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். Two remainder 15 5s are 5. 2 remainder 75. 75/2
37.5 is the answer. As sum at simple interest at 1/2% per annum amount to 2500.50. After 4 years find the sum. ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ரேட் வந்து ஆர் கொடுத்துட்டாங்க. இது வந்து 27/2. அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல. இயர் வந்து 4 கொடுத்துருக்காங்க. Adam borrowed some money at the rate of 6% per annum for first 2 years, at the rate of 9% for next 3 years, and at the rate of 14% for period beyond 5 years. If he pays a total interest of 11,400 at the end of 9 years, how much money did he borrow? இப்போ மொத்தமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் லாஸ்ட் 9 இயர்ஸ்க்கு 11,400 பே பண்ணியிருக்காங்க. இதை 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 இயர், அப்புறம் 3 இயர், அப்போ 5 இயர், அதுக்கப்புறம் 5 இயர்ஸ்க்கு மேலே இன்னொரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போது 3 இதாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அமௌண்ட் என்னன்னு தெரியாது. பிரின்சிபல் இன்ட்டு 6% 2 இயர்ஸ், பிரின்சிபல் தெரியாது. இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 9% ஃபார் 3 இயர், இதுக்கும் பிரின்சிபல் தெரியாது. 14% பியாண்ட் கொடுத்துருக்காங்க. பியாண்ட் 5 இயர்ஸ்னால் இந்த 5 இயர்ஸ்க்கு மேலே 9 இயர்ஸாக மொத்தம் இருக்குது. அப்போ 4 இயர்ஸ். ஓகே, இப்போ பியும் 100ம் காமனாக எடுத்துக்கலாம். ஓகே, 12 + 9 3 is 27 + 14 × 4. 6 1 56 56. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். 9 5 ரிமைண்டர் 1 3 8 95 பிரின்சிபல் இங்கே 100. இந்த அமௌண்ட் இருக்குது. இது எப்படின்னா 1 டைம் 19 2 2480. அகைன் இங்கே வந்து 20 கேன்சல் ஆகாது. ஆக்சுவல் மல்டிப்ளை ஆகும்ல. 19 டேபிளில் வேணால் பண்ணி பார்க்கலாம். 120 ஆகுது. இங்கே 100 அப்படியே தான். இப்போது 120 × 100 இங்கே கேன்சல் ஆகாது, மல்டிப்ளைல ஆகும் பிரின்சிபல். இப்போது வந்து 12,000 வந்து
பேசிக்காக அவங்க பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 9 இயர்ஸ் இருந்தனால 11,400 ஆல்மோஸ்ட் நம்ம அவங்க கொடுத்த பிரின்சிபலுக்கு பக்கத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. ஓகே, certain sum of money amount to 1,008 in 2 years to 1,164 in 3.5 years. Find the sum of rate of interest. ஒரு அமௌண்ட்டை வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸில் வந்து அது 1,008 ஆயிடுச்சு. 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து 1,164 ஆயிடுச்சு. அந்த சம் என்ன, அதோட ரேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது இது நம்ம இப்படி பண்ணி பார்த்தோம்ல, சப்ட்ராக்ட் பண்ணி 3.5 இயர்ஸில் இது 2.5 இயர்ஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1,164, இது 1,008, இதே மைனஸ் பண்ணுங்கள். இப்போ 1.5 இயர்ஸ், இது வந்து 156. ஓகே, இப்போ 1 இயர்க்கு இதை கேல்குலேட் பண்ணணுன்னா 1 இன்ட்டு இதை வந்து 3/2 போட்டுக்கோங்க. 3/2 இயர் இஸ் ஈக்குவல் டு 156. அப்போ 1 இயர் இஸ் ஈக்குவல் டு 156 இன்ட்டு 2/3 இப்படி போட்டுக்கலாம்ல. இது 1, இது 5, 2, 104. 1 இயருக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து 104 கிடைச்சிக்குது. இப்போ இந்த 2 இயர்ஸ் குட்டியான இயரை வந்து எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. இப்போ 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதுவே அப்படி 208 வரும் எஸ்ஐ வந்து. ஓகே, 298 வரும். இப்போது ஃபைண்ட் த சம் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. இதிலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு அதுலேருந்து -1,008லேருந்து -208 பண்ணோன்னா 800 வருது. அதான் பிரின்சிபல் கண்டுபிடிச்சாச்சா. நீ ரேட் கண்டுபிடிக்கணுன்னா PNR 100. ஓகே, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 208 வந்து 800 இன்ட்டு இயர் வந்து 2R/100, 16. 208/16 is equal to R. 4 times இது 4, 2 times 21. Sorry, 52. 6, 13. இப்போ R is equal to 13%. அவ்வளோதான். நீங்கள் சம்ம புரிஞ்சுட்டீங்கன்னா பட்டன் சீக்கிரமாக பண்ணிடலாம். At what percentage per annum will be increased of money double in 16 years? இது வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் வரும். டபுள் in year 16 years into 100. அப்போ 1 into 100/16 இதை கேன்சல் பண்ணோன்னா 58, 4, 25, 25/4. அவ்வளோதான் ஆன்சர். SI unit and sum of money is 4/9 of the principal. Find the rate, percentage and time. இது அண்டில் அஸ். இப்போ ரேட்டும் டைமும் சேம், ஆர் அண்ட் என் ஆர் சேம். ஓகேவா. 4/9 ஆஃப் பிரின்சிபல். இப்போ பிரின்சிபல் வந்து எவ்வளோ, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு தெரியாது. அது வந்து 4 இப்போ 100 வந்து பிரின்சிபல்னால் அதோட 1/10 அப்படின்னாங்கன்னா இப்போ எஸ்ஐ வந்து எவ்வளோன்னா 10 இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து. அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐ PNR 100 இந்த ஹிண்ட் மட்டும்தான் இருக்குது நமக்கு. 4/9 ஆஃப் பிரின்சிபலும் நமக்கு தெரியாது. இப்போ என்னும் ஆரும் சேம். இப்போ ரேட் தான் நமக்கு இது பண்ணியிருக்கனால ரேட்டே கன்சிடர் பண்ணிக்கலாம்.
ஓகே பை 100. இந்த இதுவும் பி கேன்சல் பண்ணிடலாம் டைரெக்டாக. 4/9 = r². 400/9 r². இது வந்து எவ்வளோ வரும்? 20/3. r வந்து அவ்வளோதான். செகண்ட் அடுத்த சம் பார்க்கலாம். A sum at SI unit at a certain rate for 3 years, then 2% higher rate is fetched rupees 360 more. Find the sum. இப்போது ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எஸ்ஐ யூனிட்க்கு வந்து கொடுக்குறாங்க. அது 3 இயர்ஸ்க்கு. அது 2% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. முன்னாடி எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்து 10%னா 12% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகிறப்போ 360 வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்கிது. அந்த அமௌண்ட்டு இப்போ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு பிரின்சிபல் தெரியாது, ரேட் தெரியாது, இயர் வந்து 3 இயர்ஸ்ன்னு தெரியும். நெக்ஸ்ட்டுக்கும் பிரின்சிபல் தெரியாது, ரேட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது பழைய ரேட்டை விட +2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் வந்து கொடுக்கல. ஓகே, இப்போது 360 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த புதுசாக நமக்கு இந்த இதுலேருந்து இதை வந்து மைனஸ் பண்ணணுன்னா 360 வரணும்ல. அப்படி வந்துச்சுன்னா அது பிரின்சிபல் நமக்கு கிடச்சிடும்ல. இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். P இன்ட்டு R+2 இன்ட்டு இயர் வந்து இந்த சேம் இயர்னே வச்சுக்கலாம். அதே இயராக தான் இருக்கும். $360. P 100ஐயும் சேம் எடுத்துக்கலாம். R +2 into 3 minus 3R 360. 3R plus 6 minus 3R. இது R cancel ஆகிடுது. 360 இப்போ 6P. இது இங்கே போயிடுச்சுன்னா 360 60,000. இது கேன்சல் 1 6,000. P வேல்யூ வந்து 6,000. அவ்வளோதான், ஈஸியாக கிடச்சிருச்சு. இப்போ இந்த சம் பார்க்கலாம். The last sum. A sum of ₹1,500 is lent. ஒரு அமௌண்ட் வந்து இப்போ சம்ம பிரின்சிபல் சொல்லிட்டாங்க. அந்த அமௌண்ட் வந்து 2 பார்ட்டாக கொடுக்குறாங்க. ஒன் at 8%, another at 6%. If total annual income is 106, find the amount. இப்போ ஏ வந்து பிக்கும் சிக்கும் அமௌண்ட் கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து 8%க்கு, இவர் வந்து 6%க்கு. இந்த அமௌண்ட் வந்து 5,550. இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ கொடுக்குறாங்கன்றத நமக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும். அது எப்படி அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் பார்க்கணும். ஓகே, 2 பேருக்கும் கிடைக்கிற அமௌண்ட்டை அந்த சேம் அமௌண்ட்டுன்னு கொடுக்குறாங்கன்னா அதை காமனாக எடுத்துக்கோங்க. இவருக்கு இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா பிரின்சிபல் 1,550 இன்ட்டு பர்சன்டேஜ். இயர் எவ்வளோ? இயர் நமக்கு தெரியாது. ஓகே, இயர் தேவையில்லை. ஓகே, மேபி 1 இயராக இருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். அதனால அது விட்டுடலாம். இதுவும் சேர்த்து தானே அவருக்கு அவ்வளோ கிடைக்கிது. அதனால் ப்ளஸ் இது 1,500. இந்த அமௌண்ட்லேருந்து
சாரி, இந்த அமௌண்ட்டை எக்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியாதுல்ல. ஸோ எக்ஸு, இதிலேருந்து இந்த எக்ஸ் போன அமௌண்ட்டு தான் இன்னொரு ஆளுக்கு கொடுப்பாங்க. இது இவர் 6% வாங்குறாரு. ஹண்ட்ரட் காமனாக எடுத்துக்கலாம். 8x இதை மல்டிப்ளை பண்ணால் 0 33 9300 minus 6x. ஓகே, இதை மைனஸ் பண்ணால் 8x minus 6 is x2x plus 9300. ஓகே, (106 மைனஸ்) இது இங்கேருந்து போகும்போது மைனஸில் போகும், வெறும் 2x. எதுலன்னா ரிமைண்டர் 7 plus 6 சாரி, இங்கே ஆடில் இருக்கிறது அப்படியே டேரெக்டாக நம்ம கேன்சல் பண்ண முடியாதுல்ல. அதை எந்த ஒரு தப்பு பண்ணிட்டேன் விஷயம். இது இங்கே இது பண்ணிடலாம். ஏன்னா இது ஃபுல்லாக ஆட் பண்ணி ஒரே வேல்யூவாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம அதை செப்பரேட் வேல்யூவாக இருக்கும்போது பண்ண முடியாது. மைனஸ் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ x is equal to 650. ஓகே, இது ஒரு ஆளுக்கு, அதாவது எக்ஸோட வேல்யூ நம்ம கிடச்சிருச்சு. இப்போ 2xோட இன்னொரு பர்சனுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 1550 minus 650. சிக்கு கொடுக்குற வேல்யூ 900 இவருக்கு கொடுக்குறாங்க. இவருக்கு 650 கொடுக்குறாங்க. அவ்வளோதான். பிக்கு கொடுக்குறது தான் எக்ஸோட வேல்யூ தான் பி, இந்த பிக்கு கொடுக்குற வேல்யூ. அவ்வளோதான். இந்த இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏதாவது புரியலைன்னா மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். வீக்கெண்ட் சேனலோட ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் வரையும் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.